இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. சென்னையில சில ஆண்டுகளுக்கு முன்னால வீடுகளை குறிவைத்து திருடுகிற ஒரு திருடனை என்ன பண்ணாங்க, காவல்துறை பிடிச்சாங்க. பிடித்து கொண்டு போய் என்ன பண்றாங்க, நீதிமன்றத்தில் நிறுத்தும் பொழுது அந்த திருடன் என்ன சொல்றான்னா, திருடியதற்காக நீங்க எனக்கு கொடுக்குற தண்டனையில பாதியை பாத்தீங்கன்னா எந்தெந்த வீடுகள்ல நான் திருடனோ அந்த வீட்டின் உரிமையாளர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்றாரு. அதை கேட்ட நீதிபதிகளுக்கெல்லாம் ரொம்ப ஷாக். அப்ப எதற்குன்னு கேட்கும்போது, காவல்துறையில பாத்தீங்கன்னா ஒரு நடைமுறை உள்ளது. அதாவது நீங்க உங்களுடைய வீடுகளை பூட்டி விட்டு ஒரு வாரமோ ஒரு மாதமோ பல நாட்கள் பாத்தீங்கன்னா வெளியில் செல்லும் பொழுது அங்க இருக்கின்ற காவல் நிலையத்துக்கு நீங்க தகவல் கொடுத்தீங்கன்னா லாக்டு ஹவுஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அதை குறித்து அதுக்கு ஒரு நோட் போட்டு ஒவ்வொரு இரவு நேரத்துல என்ன பண்ணுவாங்க, அங்க ஒரு காவலர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அந்த புத்தகத்துல கையெழுத்திட்டு அந்த வீட்டை என்ன பண்ணுவாங்க, காவல் பணி செய்வாங்க. சோ இதை யாரெல்லாம் செய்யலையோ அவங்க வீட்டை மட்டும் தான் நான் குறி வைத்து திருடுனேன். அப்போ பாத்தீங்கன்னா ஏற்கனவே காவல்துறை அறிவுரை கூறியும் பாதுகாப்பதற்கான ஒரு வழிமுறை இருந்தும் அதை கடைபிடிக்காத நான் வீட்டு உரிமையாளர்களுக்கு மட்டும் தான் திருடுறேன். எனவே பாத்தீங்கன்னா எனக்கு திருடுவதற்கு தூண்டிய குற்றத்திற்காக அந்த வீட்டு உரிமையாளர்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொன்னாராம். சோ இதற்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னா, தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல இந்த 2021 ஆண்டிலிருந்து 2025 ஆண்டு வரைக்கும் இருந்த டிஎஸ்எஃப் நிர்வாகத்தின் மேல ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்குது. நானே எனது வலைதளத்தின் மூலமா அவங்களுக்கு சொன்னேன்னா, அதற்கு என்ன காரணம், அவர்கள் பாத்தீங்கன்னா முதல் முறையாக பாத்தீங்கன்னா இளைஞர்கள் அந்த ஆட்சி பீடத்துல அமரும் பொழுது அவர்களை நெறிப்படுத்துவதற்கு, அவர்களை தவறு செய்யாமல் தடுப்பதற்கு அங்கு பாத்தீங்கன்னா ஒரு தடுப்பாணை இல்லாமல் இருந்தது. அவர்களை தடுக்க வேண்டியது, நெறிமுறைப்படுத்த வேண்டியது யார் அப்படின்னா, திருமண்டலத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பேராயர். அவர் இல்லாமல் சென்றதற்கு யார் காரணம்? இந்திய தண்டனை சட்டமும் ரொம்ப தெளிவா சொல்லுது, தவறு செய்பவனை விட தவறு செய்வதற்கு தூண்டுறான்ல அவனுக்கு தான் பாத்தீங்கன்னா அதிகமான தண்டனை சொல்லுது. எந்த திருமண்டலங்களிலும் இல்லாத ஒரு வரலாற்று அவமானம் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துக்கு இன்றும் இருக்கிறது. இங்க திருநெல்வேலி திருமண்டலத்திலிருந்து பிரிந்து கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் கழிந்தாலும் பாத்தீங்கன்னா 2 பேராயர்கள் மட்டுமே இந்த திருமண்டலம் பெற்றிருக்கிறது. அவர்களும் தங்களுடைய பதவி காலத்தை முழுமையாக நிறைவு செய்யாமல் கிட்டத்தட்ட 5 பிரதம பேராயரின் ஆணையாளர்களை இந்த திருமண்டலம் பெற்று மிகப்பெரிய ஒரு அவமானத்தை சந்தித்திருக்கிறது. முதலாவது பாத்தீங்கன்னா ஜெசு சகாயம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரதம பேராயின் ஆணையாளர் வந்தாங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த தீமோத்தயி ரவீந்தர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு பிரதம பேராயின் ஆணையாளர் இருந்தாங்க. அதற்கு பிறகு கன்னியாகுமரி பேராயத்தை சேர்ந்த ஏஆர் செல்லையா அப்படிங்கிற பேராயர் பாத்தீங்கன்னா பிரதம பேராயரின் ஆணையாளராக வந்தாங்க. அதற்கு பிறகு ஆந்திராவின் ராயலசீமாவை தலைமையிடமாக கொண்ட பேராயத்தின் பேராயர் திரு வரப்பிரசாத் அவர்கள் பாத்தீங்கன்னா இங்க என்ன பண்றாங்க, பிரதம பேராயின் ஆணையாளராக பதவியேற்கிறாங்க. அதற்கு பிறகு தற்பொழுது கன்னியாகுமரி பேராயத்தின் பேராயரான டாக்டர் செல்வமணி கிறிஸ்டோபர் விஜயன் அவர்கள் பாத்தீங்கன்னா தற்பொழுது கமிஷனரியாக இருக்கிறார்கள். உலக வரலாற்றிலே எந்த திருமண்டலங்களிலும் இப்படி ஒரு அவமானம் நடந்திருக்காது. இவை எல்லாவற்றிற்கும் காரணகர்த்தாவாக இருக்கின்ற தற்போது நிர்வாகத்தில் இருக்கின்ற லே செயலர் சுயநலத்தை மட்டுமே பிரதானமாக கொண்டு இந்த திருமண்டலத்தின் நலனை கொஞ்சம் கூட கருத்தில் எடுக்காமல் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் 2வது பேராயர் தேவசகாயம் ஐயா அவர்களை தனது கைப்பாவையாக பயன்படுத்தி, ஒருவேளை அவர்கள் கடந்த முறை தவறு செய்து அந்த ஆட்சியில் வந்திருந்தாலும் அந்த பேராயர் என்ற பொறுப்பில் அவர் இருந்திருப்பார் என்றால் இந்த அளவுக்கு தவறு நடந்திருக்காது. அவர்களை தடுப்பதற்கு, அவர்களை நெறிமுறைப்படுத்துவதற்கு ஒரு பேராயர் இருந்திருக்க வேண்டும். அவரை பாத்தீங்கன்னா தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அவரை பதவி இழக்க செய்ததினால் இத்தனை அவமானங்களை இந்த பேராயம் சந்தித்திருக்கிறது. இவ்வளவும் செய்துவிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல், மனசாட்சி இல்லாமல் மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள், நாங்கள் 4 பேரை நிறுத்துறோம், அதுல ஒருத்தரை நான் அடிமையா எடுத்துட்டு என்ன பண்ணுவேன், மீண்டும் இந்த திருமண்டலத்தில் நான் தான் ஆட்சி செய்வேன், நீங்க பேராயர் என்பவர் ஒருவர் கிடையவே கிடையாது, நாங்கள் தான் அனைத்திற்கும் பெயர் புகழ் உள்ளவர்கள் என்று நிரூபிக்கும் வண்ணமாக தற்பொழுதும் என்ன பண்றாங்க, அவங்க 4 பேர் நிப்பாடி இருக்காங்க. விலங்குகளுக்கு நமக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசம் இல்லை, ஒரு அறிவு தான். அந்த 6வது அறிவு என்ன அப்படின்னா பகுத்தறிவு. பகுத்தறிவு என்னன்னா எது நல்லது எது கெட்டது என்று அறிந்து செயல்படுவது. இப்ப நாய்க்கோ இல்லட்டா பன்னிக்கோ கழுதைக்கோ இல்லட்டா பாத்தீங்கன்னா விலங்குகள் எதுக்குமே என்ன பண்ணாது, எது நல்லதுன்னு கெட்டது தெரியாது. தனக்கு உதவி செய்ய வருகிறவர்களுக்கே என்ன பண்ணும், தாக்குவதற்கு இந்த மிருகங்கள் என்ன பண்ணும், துணியும். ஆனால் நாம் அப்படி அல்ல. நன்மை தீமை என்ன என்பதை அறிந்து செயல்படுவதற்கு கடவுள் நமக்கு இந்த 6வது அறிவை கொடுத்திருக்கிறார். எனவே மீண்டும் ஒரு முறை
ஒரு பெரிய அவமானகரமான செயலுக்கு இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தை தள்ளி விடுவதற்கு நீங்களும், குறிப்பாக திருமண்டல பெருமன்ற மக்கள், அதுபோல ஆயர் பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள், நீங்களும் துணை இருக்காதீர்கள். அந்த திருடன் ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா, தவறு செய்வது எவ்வளவு தவறோ அதுபோல அந்த தவறுக்கு தூண்டுதலாக நீங்களும் தவறு செய்ய வர நினைக்கிறவர்களுக்கு மீண்டும் ஆதரவு கொடுப்பதும் தவறு என்பதை மட்டும் மனதில் வைத்து செயல்படுக. திருச்சபையே கிரியை செய்வாய், அன்பில் பெருகிடுவாய், தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார்.